ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகள் கூடையது. எதிர்பார்ப்புகள் என்றால் வாழ்க்கை பூரா எதிர்பார்ப்புகள் தான். இன்று பசங்களை நல்லா படிக்க வைக்கிறோம் என்றால் அவங்க ஒரு நல்ல படிப்பு முடித்துவிட்டு ஒரு மிகப்பெரிய பதவிகள் அதாவது பதவிகள் அடைந்து ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பைகளை பெற்று சந்தோஷமாக பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று கருதாத தந்தையார்கள் இருக்க மாட்டார்கள், தாயார்கள் இருக்க மாட்டார்கள். பட் இருந்தாலும் எத்தனை பேருக்கு இத்தகையான ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு விடை கிடைக்கின்றது? அவங்களுடைய கல்விஸ்தானத்தில் ஏன் பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது? எத்தனையோ பேர் பசங்கள் படிப்புகளுக்காக இன்று இருக்கின்ற கிராமங்களை சொத்துக்களை வித்து விட்டு இன்று நகரங்களுக்கு ஓடி வந்து இன்று படிக்க வைத்து பல பேருக்கு அவங்க நினைச்ச எண்ணங்கள் நிறைவேறிவிட்டது. பல பேருக்கு அவங்களுடைய எண்ணங்கள் முற்றிலும் மாறிவிட்டது. பசங்களை கல்யாணங்களை பண்ண முடியாமல், காலகாலத்தில் அவங்களுக்கு திருமணங்கள் நடக்காமல், அந்த பசங்களே கதி என்று நம்பி பசங்களை பார்த்து அவங்க வேதனைப்பட்டு அவங்களை படிப்பு முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனிகளில் வேலைகள் இல்லாமல் தவிக்கக்கூடிய பெற்றோர்கள் தமிழகத்தில் ஏராளம். மனிதன் நினைக்கின்ற எல்லா எண்ணங்களுக்கு ஏன் மாறுதல் ஏற்படுகின்றது? ஏன் பாகுபாடுகள் ஏற்படுகின்றது? வித்தியாசங்கள் ஏன் காணப்படுகின்றது? இத்தகையான மாற்றங்கள் எதிலிருந்து வருகின்றது? எல்லா மனிதர்கள் ஒரு இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கூட அவங்களுடைய யோக நிலைகளோ ஒரே காலகட்டத்தில் பிறக்கூடிய இரட்டைகளை பிறந்த குழந்தைகளின் எதிர்காலம் கூட ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனால் இன்னொருத்தர் மருத்துவராகிறார். ஒரே நிமிஷத்தில் ஒரே காலகட்டத்தில் பெறக்கூடிய குழந்தைகளின் விதி என்பது எவ்வாறு மாறுபடுகின்றது? இந்த வித்தியாசங்களுக்கு ஏது காரணம் என்று நீங்க பார்க்கும்போது விஞ்ஞானபூர்வமாக உறுதி செய்யப்பட்ட கர்ம விதியின் தத்துவமே காரணமாகின்றது. மனிதன் இந்த பூவுலகத்தில் பெறுகின்ற அனைத்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் அவருடைய கர்ம விதியே, அவருடைய கர்ம வினைகளே காரணமாகின்றது. உடலில் பெறுகின்ற அனைத்து இன்ப துன்பங்களுக்கு காரணம் அவர் முற்பில் செய்த கர்மத்தின் செயல்களே. ஆக அவருடைய இன்ப துன்பங்களுக்கு அத்தனையும் காரணமாகின்ற அந்த கர்மாகனின் அடிப்படை என்பதை கர்மவினை கழிக்கிறதுக்கு உண்டாகின வழிகள் தான் மனிதன் அன்று முதல் இன்று வரை செய்கின்றான். ஆனா அதுக்கு தக்க வழிமுறைகள் தெரியாத காரணத்தினால் அந்த ஒரு கர்மவினையின் தாக்கத்திலிருந்து அவங்களால் தப்பிக்க முடியவில்லை. இதில் பலர் கல்யாணங்கள் என்றதே நடக்கிறது இல்லை. காரணம் என்றால் திருமணங்கள் என்றது நடக்கலை என்றால் அந்த ஜாதகத்தில் ஏற்படுகின்ற மறைமுகமான சாபங்களே காரணமாகின்றது. அந்த சாபனைகளின் காரணமாக அவருடைய வாழ்வினையே மாறிவிடுகின்றது. அவர் பெற வேண்டிய அனைத்து வகையான இன்பங்கள், அனைத்து வகையான சுகங்கள் பாழாக்கப்படுகின்றது. அவருடைய யோக நிலைகளை முற்றிலும் மறைந்து விடுகின்றது. அவருடைய புகழ், அவருடைய வேதனைகள், அனைத்து நன்மைகள் அந்த கர்ம விதியின் தாக்கத்தினால் கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. கர்மவின் அடிப்படை என்பது அத்தகையான வலிமை கொண்டதா என்று நீங்க கேட்கலாம். அதுதான் கண்ணுக்கு தெரியாத விதியாக கூறப்படுகின்றது. கர்மவினை என்பதை நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, சுவாமி அது என்னுடைய தலையெழுத்து, அப்படிதான் நடக்கும்னு அவங்க வேதனைப்படுவாங்க. நான் சொல்லுவேன், தலையெழுத்தென்று நீ பார்க்கிறாய். இந்த பூவுலகத்தில் மனிதன் பிறக்கும்போது அவருடைய கர்ம விலைகள் என்பது நிச்சயிக்கப்படுகின்றது. ஏன்னா ஒரு உடலை விட்டு ஒரு ஆன்மா வெளியேறும் போல் அந்த மனிதன் செய்கின்ற கர்மங்கள் என்பதே ஒரு நுண்ணியமான கோடுகளாக ஆன்மாவில் பதிவாகின்றது. அந்த நுண்ணிய கோடுகள் என்பதை அடுத்தடுத்து அந்த ஆன்மா பிறவி எடுத்து அந்த வாசனைகள் மூலமாக எந்த பிறவி எடுக்க வேண்டும் என்றது நிர்ணயமாகின்றது. அந்த ஆன்மா கோஷங்களின் கோடுகள் என்பதை தாக்கத்தை குறைத்து கொண்டால் வாசனா பலம் என்பதை குறைந்து விடுகின்றது. இது எவ்வாறு எனில் ஒரு எளிதான உதாரணத்தினால் நான் கூறுகிறேன். ஒரு பயங்கரமான ஒரு அசைவ பிரியனாக இருக்கும்போது அவருக்கு அசைவம் அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். அந்த உணவுகள் அவர் உட்கொள்ளும் போல் மேலும் மேலும்
அவருக்கு இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அதுதான் வாசனா பலம் என்பது. நிறைய பலாயிரக்கணக்கான பேர் என்னிடம் கூறுவார்கள், சுவாமி, அசைவ உணவு இனி நான் சாப்பிடக்கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணிட்டேன் என்று. அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாரே, ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் அறியாமலே அது சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படுகின்றது.